நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி மந்த்துக்குரிய ராசி பலன்களைத்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட மாதிரியே இனிமேல் மாத ராசி பலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இனிமேல் நம்முடைய மாத ராசி பலன்களை பொறுத்தவரை என்ன நடக்க இருக்கின்றதோ அதை அப்படியே கூறப்போகின்றேன். மறக்காமல் உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்கள். சரி, வாங்க பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைமைகளை முதலில் பார்க்கலாம். சத்துருஸ்தான அதிபதியான குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ராகு கேதுக்கள் 3 மற்றும் 9ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கின்றனர். சுகஸ்தான அதிபதியான சுக்கிரனும் தொழில்ஸ்தான அதிபதியான செவ்வாயும் சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கின்றனர். தைரிய வீரியஸ்தான அதிபதியான புதன் பகவான் களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். வாக்குஸ்தான அதிபதியான சூரிய பகவான் 14ஆம் தேதி வரை களத்திரஸ்தானத்திலும் அதன் பிறகு அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்வார். களத்திரஸ்தான அதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். சரி, வாங்க கடகராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். கடகராசியில் பிறந்தவர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பண்பும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகம் இருக்கும். பேச்சில் உறுதி இருந்தாலும் மெல்லிய குரல்தான் பேசுவார்கள். நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் கொண்டவர்கள். இவர்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீர்கள். இவர்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத் திறனாலும் அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். இவர்களின் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஆவார். ஒருவரின் மனதை சந்திரன்தான் ஆட்டி வைக்கின்றது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றது. இவர்கள் வெகு விரைவில் மற்றவர்களின் மனதில் இடம் பிடித்து விடுவார்கள். கடகராசியில் பிறந்தவர்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். எந்த ஒரு காரியத்திலும் தீவிரமாக ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்த பின் துயரம் இல்லை என்ற சொல்லிற்கு ஏற்ப நண்டு பிடி போட்டு காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். இவர்கள் இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள். இவர்களிடத்தில் கற்பனை திறன் மிகுந்து காணப்படும். இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகிய பின் பிரிய முடியாது. தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வார்கள். இதனால் அடிக்கடி ஏமாந்தும் போவார்கள். கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உள்ளவர்கள் என்பதால் இவர்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்பிற்கு ஆளாகி விடுவார்கள். இவர்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் விடமாட்டார்கள். இவர்களின் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் இருப்பதால் அதிநவீனமான வீடு கட்ட விரும்புவார்கள். 6ஆம் இடம் நோய் கடன் எதிரிஸ்தானத்திற்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது இவர்களுக்கு நன்மையை தரும். கடகராசியில் பிறந்தவர்கள் சுகபோகமாக வாழ்வதையே விரும்புவார்கள். எல்லா விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்று இருப்பார்கள். கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்கவே முடியாது. இவர் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்பவும் வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கடகராசியில் சிலர் ஆடம்பர செலவாளிகளாக இருப்பதால் தேவைக்கேற்ற பணவரவுகள் இருந்தாலும் சேமிப்பு என்பது அறவே இவர்களிடம் இருக்காது. இவர்களின் அசையா சொத்துக்களை பொறுத்தவரையில் அது மனைவி மற்றும் பிள்ளைகள் பெயரில் இருப்பதுதான் நல்லது. இவர்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி குறிப்பிடும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். இவர்களின் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கும் சனியே அதிபதி ஆதலால் தீர்காயுள் உண்டு. சுய ஜாதகம் நன்றாக அமையும் கடகராசிக்காரர்களுக்கு சிறு வயதிலிருந்தே சுயமாக வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக வாழ்க்கையை வாழ்வார்கள். கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவது என்பது பிடிக்காத ஓர் விஷயமாகும்.
பெற்றோர் கடன் வாங்கி இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அனைத்தையும் தன் வாழ்நாட்களிலேயே அடைத்து விடுவார்கள். 10ஆம் இடத்திற்கு உரிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக மேசம் செவ்வாய் வருகின்றது. இவர்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கின்றது. இவர்கள் பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவார்கள். காவல்துறை, இராணுவம், கப்பல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஆர்வமுடன் ஈடுபடுவார்கள். 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு பாக்கிய அதிபதியான சுக்கிரன் வருவதால் இவர்களின் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவர்களால் இவர்களுக்கு உதவிகள் கிடைக்காது. சரிவாங்க கடகராசிக்கான பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்குவீங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறி மனசுலையும் ஒரு தெளிவு இருக்கும். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் மன சந்தோஷத்தோட சில விஷயங்களை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நிலைகளும் ஏற்படலாம். குடும்பம் என்றாலே ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும், இன்னொரு நாள் ஏதோ ஒரு விஷயங்கள் சூழ்நிலைகள் மாறலாம். இது போன்ற நிலைகளில்தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் மாறி பிரச்சனைகள் எல்லாமே கடந்து இந்த மாதம் மனசில் ஒரு சந்தோஷத்தோட குடும்பத்தில் எல்லோருமே ஒற்றுமையாக இருப்பீங்க. ஒருவருடைய செயல்பாடு மற்றவர்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையிலும் கலகலப்பான சூழலாக மாறக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. ஆகவே சந்தோஷத்துடன் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடனும் நேரம் செலவழியுங்கள். மனம் விட்டு பேசுங்கள். எல்லா பிரச்சனைகளும் அதுவாக தானாகவே சரியாகிவிடும். அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கக்கூடிய சில முயற்சிகளில் நல்லதொரு வெற்றியை உண்டாக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. மறைமுகமாக நிறைய தடைகளை சந்தித்து இருப்பீர்கள். குடும்பத்திலும் மன கஷ்டங்கள் இருக்கும். வெளியிலும் யாரோ ஒருத்தர் உங்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு முயற்சி பண்ணா அந்த முயற்சியை முறியடிக்க வேற யாராவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் மாறி தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகி ஒரு சந்தோஷமான வேலைகள் செய்வீர்கள். செய்யக்கூடிய வேலைகளில் கூட உங்களுக்கு திருப்தி கிடைக்கலாம். ஒரு அனுசரணையான ஒரு மாதமாகவே காணப்படுகின்றது. அதேபோல் சிலருக்கு தந்தை வழி உறவுகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் நிச்சயமாக உண்டாகும். தந்தை வழி அப்படின்னாலே பங்காளிகள் வகையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் சுமூகமான ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும். மூதாதையர்கள் வழியில் வரக்கூடிய பணம், அந்த சொத்து நல்ல முறையில் பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆலோசனைகளால் உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். பெற்றோர்களுக்கு நிறைய அனுபவங்கள் அவர்களது வாழ்க்கையில் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய பாடம் கத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த விஷயம் செஞ்சா எப்படி நடக்கும், எதை செய்யக்கூடாது, எந்த பாதையில் போனால் நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நிறைய அனுபவங்களும் நிறைய தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாத்தான் இருப்பாங்க பெரியவங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயது முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அவர்களுடைய வார்த்தைகளை இந்த மாதத்தில் நீங்க கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே மனசுல ஒரு விதமான குழப்பங்கள் நீங்கும். சரியான வழிகாட்டுதலோடு உங்களை வழிநடத்துவாங்க. ஆகவே அவர்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கொடுங்க. அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அடிபணிந்து நடந்தீங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்தவரை வியாபாரம் தொடர்பாக சில அலைச்சல்கள் உண்டாகலாம். உங்க கூட இருக்கிறவங்களோட புரிந்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இது நாள் வரையில் சரியா யாரையுமே நீங்க புரிஞ்சுக்கல. அவர்களுடைய குணங்கள் என்ன என்பதே தெரியாமல் நீங்க பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கள பற்றி இந்த மாதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு, அவர்கள் சுயநலமோடு இருக்கின்றார்களா அல்லது பொதுநலமோடு இருக்கின்றார்களா, இந்த விபரங்கள் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு காணப்படும். கடந்து வந்த பாதைகளில் உங்களுக்கு நிறைய மன வருத்தங்கள், மன கஷ்டங்கள் ஏற்படுகின்ற மாதிரி சில பழைய நினைவுகள் வந்து உங்களுக்கு மனசுல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் உள்ளது. இப்படி கடந்து வந்த பாதைகளினால் உங்கள் மனசில் சோர்வு இருக்கலாம். செய்யக்கூடிய வேலைகளில் கூட ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு சலிப்புத்தன்மை தோன்றும். எவ்வளவுதான் உழைத்தாலும் நமக்கான பலன்கள் ஒண்ணுமே இல்லையே என்கிற ஒரு மனசோர்வு, ஒரு தைரியம் இல்லாத ஒரு நிலைமை, செய்யக்கூடிய வேலைகளில் கூட ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நிலைமைகள் இருக்கு.
ஏதாவது செய்யணும்னு ஒரு கடமைக்கு செய்யக்கூடிய ஒரு நிலைகளில்தான் காணப்படும். இந்த நிலைமைகளில் இருந்து மாறுவதற்கு மன அமைதிக்கான தியானங்கள் செய்யுங்க. உடனடியாக உங்களுடைய மனம் சுறுசுறுப்படையும், உடல் உறுப்புகள் சீராகும், மன சஞ்சலம் விலகி உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகும். இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்குரிய மகிழ்ச்சிக்குரிய நாளாக மாறுவது உங்கள் கையில்தான் இருக்கு. உங்க வாழ்க்கை உங்கள் கையில் என்று சொல்வது போல இந்த மாதம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே எதிர்கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்ககிட்ட தான் இருக்கு. வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து ஓடி போக வேண்டாம். இந்த மாதம் எப்படி இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய அதீத வல்லமை சக்தி நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. ஆனால் மற்றபடி இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே செஞ்சு முடிச்சிடுவீங்க. எப்படியாவது போராடியாவது இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வைராகியத்தோடு அந்த வேலைகளை ரொம்ப சிறப்பாக நடத்துவீங்க. இது நாள் வரை இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இந்த மாதம் முடியும். நீங்கள் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய வேலைகளை மட்டுமே காலதாமதம் ஏற்படலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தி தரலாம். உங்களுக்கான பொருளாதார நிலை சீர்பெறக்கூடிய நாள் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில்தான் இருக்கு. கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். இறுதியாக இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு சில இடைஞ்சல்கள் இருந்தாலும் பெருமளவில் நன்மைகள் தான் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.